வணக்கம். பொதுவாக அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்க்குற அனைவருக்கும் ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற வார்த்தை தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஷெர்லாக் ஹோம்ஸை படமாவோ வெப் சீரிஸாவோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நாவலாக கூட வாசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு கதை தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். 1887 இதோட முதல் கதை வெளியாகுது. அதுக்கடுத்து வந்த எத்தனையோ ஆங்கில திரைப்படங்கள், தமிழ் திரைப்படங்கள், இப்படி எல்லா உலக திரைப்படங்கள்லையும் அந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் நிறையா சீன்ஸில் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மிக அற்புதமாக ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற கதாபாத்திரமும் டாக்டர் ஜான் வாட்சன்கிற கதாபாத்திரமும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் முதல் முறையாக சந்திச்சுக்கிற கதை தான் ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கிற கதை. அதுதான் ஷெர்லாக் ஹோம்ஸோட முதல் கதையும் கூட. வாங்க ஸ்டடி இன் ஸ்கார்லட் கதை கேட்கலாம். ஸோ 1887 சர் ஆர்தர் கோனான் டோயில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் எழுத்தாளன் ஷெர்லாக் ஹோம்ஸோட முதல் கதையான ஸ்டடி இன் ஸ்கார்லட் அப்படிங்கிற கதையை வெளியிடுறாரு. ஸோ இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, லண்டனில் டாக்டர் ஜான் வாட்சன் அப்படிங்கிறவர் தான் தன்னோட அவர் தான் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா, அவர் ஒரு மிலிட்ரியில் இருந்த ஒரு டாக்டர். எங்கே வேலை பார்த்துருக்காருன்னா, இந்தியாவில் வேலை பார்த்துருக்காரு. ஏன்னா அப்போ எல்லாமே பிரிட்டன் கீழே தான் இருந்துச்சு. இந்த கதை நடக்கிற காலகட்டம் வந்து 1887 தான். அப்போது இங்கே இந்தியாவில் வேலை பார்த்துட்டு ஆப்கானில் வேலை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு குண்டடி பட்டுருச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்க முடியாதுங்கிறனால அவர் லண்டனுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ லண்டனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இல்லை. அதனால் எக்கனாமிக்கலி அவர் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருக்கார். அப்போது ஹோட்டலில் தான் கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. பட் ஹோட்டலுக்கெல்லாம் பில் பே பண்ண முடியல. அப்போது ஏதாவது ஒரு ரூம் ஷேர் பண்ணலாம் யார் கூடயாவது அப்படின்னு சொல்லி ரூம் தேடி அலைகிறாரு லண்டன் நகரில். அப்போது யாரை சந்திக்கிறாருன்னா, மிலிட்ரியில் இதுக்கு முன்னாடி கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு கலீகை சந்திக்கிறார். கூட வேலை செஞ்ச ஒரு நண்பரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது இந்த மாதிரி கேட்குறாரு, ஏதாவது உனக்கு ரூம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுப்பா, எனக்கு இந்த மாதிரி தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதே விஷயத்தை இன்றைக்கி இன்னொரு நண்பரும் சொன்னார். இந்த ரூமை பற்றியே நீங்கள் 2வது பேர் பேசுகிறீங்க அப்படின்னா, யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவர் வந்து என் கூட என்னோட லேபில் ஒன்றா ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரூமில் வந்து தங்குறதுக்கு ஒருத்தர் வேணும், கம்பானியன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீ வேணால் அவரை போய் பாரு அப்படின்றாங்க. இப்படி தான் ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிற வார்த்தை வந்து ஜான் வாட்சனுக்கு அறிமுகமாகுது. அப்போது ஜான் வாட்சன் வந்து அங்கே அடுத்த நாள் போய் ஷெர்லாக் ஹோம்ஸை சந்திக்க போகிறார். எங்கே போகிறாருன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட். ஷெர்லாக் ஹோம்ஸ் வெப் சீரிஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா, அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் ஒருத்தர் வருவார்ல ஹீரோவா, மார்வல், அந்த ஹீரோ நடித்த ஒரு வெப் சீரிஸ் உண்டு, ரொம்ப பிரபலமான வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அடிக்கடி கேட்டுப்போம், 221B பேக்கர் ஸ்ட்ரீட். அது கேட்கும் போது அப்படி ஒரு கூஸ் பம்பாக இருக்கும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். ஸோ அந்த 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டுங்கிற அட்ரஸ்க்கு போய் அடுத்த நாள் வாட்சன் போய் சந்திக்கிறாரு ஷெர்லாக் ஹோம்ஸை. அந்த இடத்துல தான் வாட்சனும் ஷெர்லாக் ஹோம்ஸும் முதல் முறையாக சந்திச்சுக்கிறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னை அவருக்கு அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும், நான் வந்து ஒரு மாதிரி போரிங்கான டைப்பு, நான் எப்போ வயலின் வாசிக்கிட்டு இருப்பேன், திடீர்னு ரொம்ப அமைதியாக இருப்பேன், யார்கிட்டையும் பேசவே மாட்டேன், 4 நாள் 5 நாள் கூட நான் பேசாமல் இருப்பேன், இந்த மாதிரி நான் ஒரு வித்தியாசமான ஆள், இதெல்லாம் உனக்கு ஓகேன்னா நீ ரூம்க்கு வா அப்படிங்கிறார். இவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னென்னா, பார்த்த உடனே என்ன சொல்லுவார்னா, நீ ஆப்கானிஸ்தானில் தானே வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக்டர் தானே, மிலிட்ரி டாக்டர் தானே அப்படின்பாரு. எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட கதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுற ஒரு கதாபாத்திரம் தான் ஷெர்லாக் ஹோம்ஸ். இப்போ டாக்டர் வாட்சன் அங்கே வர்றாரு அப்படின்னா, டாக்டர் வாட்சனோட மேலே கண்ணில் இருந்து பாதம் வரைக்கும் அவரோட போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, வாட்ச் எல்லாத்தையும் அவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பார். அப்படி தான் அவரோட ஸ்கின் வந்து டேன்னாக இருக்கும். அவர் வந்து ஒரு டாக்டருங்கிறத, அவர் வந்து ஆப்கானில் ட்ராவல் பண்ணாருங்கிற எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவர் வந்து ஆப்கான்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பார். அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நம்ம இப்போ தான் பார்த்தோன்னே நான் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்திருக்கேன், ஒரு டாக்டர்னு சொல்கிறானே அப்படின்னு. இதுதான் ஷெர்லாக் ஹோம்ஸோட கதாபாத்திரம். டாக்டர் வாட்சன் வந்து தினமும் ஷெர்லாக் ஹோம்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து ஆக்சுவலாக அஃபிஷியலாக என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு இவனுக்கு தெரியாது, வாட்சனுக்கு தெரியாது. அப்போ ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவரோட நாலேஜ் எல்லாம் இவர் நோட் பண்ணுவார். இவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது அப்படிங்கிறத வாட்சன் நோட் பண்ணுவார். இதை நான் புக்காக வாசிச்சனால புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னு. ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து வாட்சனும் பேசிகிட்டு இருப்பாங்க. வாட்சன் வந்து நார்மலாக ஒரு விஷயத்த சொல்லுவார், பூமி வந்து சூரியனை சுற்றுதில்லை அப்படின்னு சொல்லி சகஜமாக ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆச்சரியமாக கேட்பார், என்னது பூமி சூரியனை சுற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இத்தனை நாள் அது தெரியவே தெரியாது அப்படிம்பாரு. வாட்சனுக்கு ஷாக்காக இருக்கும். ஏன்னா பூமி சூரியனை சுற்றுதுங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஒரு 5 வயசு குழந்தை கூட தெரியும்.
இவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான், இவனுக்கு இது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. இது கூடவா அவனுக்கு தெரியாது, பூமி தான் சூரியனை சுற்றி வருது, இது கூட அவனுக்கு சிம்பிளான சயின்ஸ் இது கூட அவனுக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸோட பதில் என்ன இருக்குன்னா, பூமி சூரியனை சுற்றினா என்ன, பூமி நிலாவை சுற்றினா என்ன, எனக்கு வந்து என்னோட வேலையில் அதனால் ஒரு 1% ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, அல்ல அதனால் நான் ஒரு $1 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்போம். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸோட கதாபாத்திரம் என்னென்னா, என்னோட வேலைக்கு சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நான் வந்து வேறு லெவலில் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அதில் எனக்கு பயங்கர நாலேஜ் இருக்கும், ஆனால் எனக்கு தெரியாத விஷயம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது அது ஒரு லிஸ்ட் எடுப்பார் வாட்சன் வந்து, அவரே ஒரு நோட்டில் உட்காந்து எழுதுவார். ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு பொலிட்டிக்கல்ஸ் நாலேஜ் 0, ஹிஸ்ட்ரி நாலேஜ் 0, சயின்ஸ் நாலேஜ் 0, கெமிக்கல் நாலேஜ் ப்ரோ லெவல். இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் அவனோட நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி இது பண்ணுவார். ஸோ வாட்சன் வந்து அந்தளவுக்கு அவரை உன்னிப்பாக கவனிப்பார். அதே மாதிரி என்ன வேலை பார்க்குறாருன்னே தெரில, ஒரு நாள் கேட்டுருவார் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட, நீ என்ன தான் வேலை பார்க்குற அப்படின்னு. இப்போ என்ன சொல்லுவார்னா, கன்சல்டிங் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசாக இருக்கே இந்த ப்ரொஃபஷனு அப்படின்னோடனே அவர் ஷெர்லாக் என்ன சொல்லுவார்னா, அதாவது ப்ரைவேட் டிடெக்டிவ் நிறைய பேர் இருப்பாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்களால ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல, ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறாங்கன்னா அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், தே நீட் டு பே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஏன்னா நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் எனக்கு வரும், ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறது வந்து எனக்கு வந்து அந்த விஷயம் தான் எனக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இவரை தேடி நிறையா பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அப்படி தான் ஒரு நாள் வந்து ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஷெர்லாக்கை மீட் பண்ண வருவார். மீட் பண்ண வந்துட்டு ஒரு கேஸ் விஷயமாக பேசுவார். அப்போது என்ன பண்ணுவார்னா, வாட்சனையும் துணை கூப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு மர்டர் கேஸ் இருக்கான், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாட்சனும் சும்மா தானே இருக்கும், போகலான்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் போவார். இப்படி தான் முதல் முறையாக ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் சேர்ந்து ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போது அங்கே போகிற இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு வீட்டில், அது வந்து யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு வீடு தான், அந்த வீட்டில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலையை தான் இவங்க வந்து விசாரிக்க போவாங்க. அங்கே அந்த கொலை நடந்ததுக்கான அந்த ஒரு பாடி கிடக்குது, ஒரு டெட் பாடி கிடக்குது. இந்த டெட் பாடி, அவரோட பேர், செத்து போனவரோட பேர் இவங்களுக்கு தெரியுது, எனோரச் ட்ரெபர் அப்படிங்கிறது தான் அவரோட பேர். மற்றபடி அவரை பற்றின யார் கொண்டிருப்பா எந்த ஒரு அடையாளமும் எதுவுமே இல்லை. இதில் என்னென்னா, அந்த செத்து போன அந்த பாடியில் எந்த ஒரு காயமும் இல்லை, எது முதுகில் குத்தினதாவோ எந்த ஒரு காயமும் இல்லை, அவர் அப்படி செத்து கிடக்கிறார். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா, பிளட்டை வச்சு ரேச் அப்படின்னு எழுதியிருக்கு, RACHE அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ரேச்சுங்கிற வார்த்தையை ஜெர்மனில் பார்த்தோன்னா பழிவாங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஏதோ அந்த கொலைகாரன் வந்து சொல்ல வர்றான். அது மட்டும் இல்லாமல் அது பிளட்டில் எழுதியிருக்கு, செத்து போனவரோட பிளட்டு கிடையாது, ஏன்னா அவர் உடம்புல எந்த இடத்துலையும் காயம் இல்லை, இது வந்து கொலை பண்ணவனோட பிளட்டு தான். அதே மாதிரி அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக வந்து அவன் உயரமான மனிதனாக இருப்பான். அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த ஃபுட் பிரிண்ட் எல்லாம், இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பண்ணுவார்னா, கீழே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எப்போ ஒரு லென்ஸ் வச்சுருப்பார், அந்த லென்ஸை வச்சு அவ்வளோ உன்னிப்பாக கவனிப்பார். அப்போ கீழே இருக்க ஃபுட் பிரிண்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு ஷூ போட்டு வந்த ஒரு கொலைகாரன். அப்போது அங்கே முதல் முறையாக பார்த்தது யாருன்னா, ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் பார்த்துருப்பார். அப்போ அந்த கான்ஸ்டபிள்கிட்ட போய் என்கொயரி பண்ண போவாங்க. அப்போது அதுக்கு முன்னாடி இன்னொரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வெட்டிங் ரிங் ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த வெட்டிங் ரிங்கை அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ அந்த வெட்டிங் ரிங் வந்து ஒரு முக்கியமான அடையாளம், ஒரு முக்கியமான க்ளூ. அந்த கொலைகாரன் செஞ்ச ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக் வந்து இந்த வெட்டிங் ரிங்கை இங்கே போட்டு போனதான் அப்படின்னு சொல்லி அந்த வெட்டிங் ரிங்கை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டபிள், நீ யாரையா பார்த்தியா அப்படின்னா, நான் அந்த வீடு வந்து எப்பவும் பாலடைஞ்ச வீடு தான், நைட் டைம் திடீர்னு லைட் இருந்துச்சு, இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நைட்டு 2 AM அப்போ நான் இந்த மிட் நைட்டில் யார் இருக்கான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனேன். என் முன்னாடி வந்து ஒரு ட்ரங்கர்டு போனான், ஒரு குடிகாரம் போனான், மற்றபடி நான் யாரையும் பார்க்கல, நான் அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவர் செத்து கிடக்கிறாரு அப்படின்னா. அப்போது ஷெர்லாக் என்ன சொல்லுவான்னா, அந்த கொலைகாரன் தான் அந்த ட்ரங்கடாக நடிச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கேப் நின்றுச்சு. அப்போ இது வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அப்போ கேப்னா இப்போ இருக்க டாக்ஸி கார்லாம் கிடையாது, ஒரு குதிரை வண்டி தான். அப்போ அங்கே ஒரு குதிரை வண்டி நின்றுச்சு, அந்த குதிரை வண்டியில் தான் அவன் தப்பிச்சு போயிருக்கலாம். அப்போது ஷெர்லாக் என்ன டிசைட் பண்ணுவான்னா, இது எப்படி கன்க்ளூட் பண்ணுவான்னா, கொலைகாரன் ஒரு குதிரை வண்டியில் வந்து இங்கே நின்று இவனை கொலை பண்ணிட்டு போயிருக்கான். பட் எப்படி கொலை பண்ணாங்கிறதுலாம் அது இன்னும் அந்த டீட்டெயிலாம் தெரில, கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போயிருக்கான். சரி, இவனை பற்றின அடுத்த டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. செத்து போனவனை பற்றி விக்டிம் எனோரச் ட்ரெபருங்கிறவர் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லண்டனுக்கு வந்திருக்காரு. இவருக்கு ஃப்ரெண்டு வந்து ஜோசப் ஸ்ட்ராங்கர்சன் ஒருத்தன் உண்டு. இவன் வந்து ஒரு மேன்ஷனில் வந்து தங்கியிருக்காங்க, மேன்ஷனில் தங்கியிருந்து இப்போது தங்கியிருந்திருக்காங்க. அவர் ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ போயிட்டார், இவர் இப்போ செத்து கிடக்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஃப்ரெண்டு பேர் வந்து ஜோசப் ஸ்ட்ராங்கர்சன் அப்படின்னு ஒருத்தர். ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷெர்லாக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு மோதிரம் கிடச்சிச்சில்ல, இந்த மோதிரத்தை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பான் அடுத்த நாள் நியூஸில். இந்த மாதிரி ஒரு மோதிரம் எனக்கு கிடச்சிச்சு,
இந்த மாதிரி பேக்கர் ஸ்ட்ரீட்டில் இது யாரோட மோதிரம்னு சொல்லி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வாட்சனோட அட்ரஸை கொடுத்துட்டு 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அந்த அட்ரஸை கொடுத்துருப்பான். இப்போ நிறைய பேர் வருவாங்க, ஏமாத்துறதுக்கு வருவாங்க, அது ஏன் மோதிரம் தான் நான் தெரியாமல் போட்டுட்டேன். ஷெர்லாக் வந்து ஒருத்தர் பேசும்போது அவர் அப்சர்வ் பண்ணுவார், அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் என்ன இன்டென்ஷனில் பேசுகிறான் எல்லாத்தையும் அவரால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒவ்வொருத்தராக வரும்போது ஒரு ஓல்டு உமன் ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு வயசானவங்க. அவங்க வந்துட்டு அது என்னோட மோதிரம் தான் அப்படிம்பாங்க. என்னோட மோதிரம் தானே? இல்லை இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என் பொண்ணோட மோதிரம். அது எப்படி? உங்கள் பொண்ணு யார் அப்படின்னா, என் பொண்ணு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டா, அவள் சாகிறதுக்கு முன்னாடி இவள் எப்படியோ அந்த மோதிரத்தை போட்டு போயிருக்கா, அது பொண்ணோட மோதிரம் தான் அப்படின்னு. எப்படி செத்தா உங்கள் பொண்ணு அப்படின்னா பதில் சொல்ல தெரியாது. அந்த ஓல்டு உமன் வந்து அப்படி திணற ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஷெர்லாக்கு வந்து டவுட் வரும், இவங்க மேலே எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இவங்க ஒருவேளை அந்த கொலகாரம் அனுப்பின ஆளாக இருக்கலாம், அந்த மோதிரம் கிடச்சிடக்கூடாதுன்னு அந்த கொலகாரம் நினைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு ஷெர்லாக் வந்து மோதிரத்தை கொடுத்துருவான். அப்போ வாட்சன் கேட்பான், டவுட் இருக்குல்ல, நீ எதுக்கு மோதிரத்தை கொடுக்குற? மோதிரத்தை கொடுத்தா தான் நான் இவ்வளோ ஃபாலோ பண்ணி போக முடியும், நான் அந்த மர்டரை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்லுவான். அந்த வயசானவங்க போவாங்க, அங்கே ஒரு கேப் நிற்கும், கேபில் ஏறுவாங்க, ஏறி அவங்க பின்னாடியே ஷெர்லாக் ஃபாலோ பண்ணுவான். கடைசி போய் பார்த்தா அந்த கேபில் அவங்க இருக்க மாட்டாங்க, கேப் டிரைவர் மட்டும்தான் இருப்பான். அவன் இடையில எங்கேயோ இறங்கி ஓடிடுவாங்க அந்த ஓல்டு உமன். அப்போ மிஸ் பண்ணிடுவான் ஷெர்லாக்கு. நான் கண்டுபிடிச்சாலாம் நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். பட் ஷெர்லாக் வந்து எதையுமே கூலாக எடுத்துக்குவான். பரவாயில்ல, என்னால் கண்டுபிடிக்க முடியுங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஷெர்லாக்கு. இது நடந்துகிட்டு இருக்க டைம்லேயே வந்து திரும்ப அந்த கமிஷனர் இவனுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேலை கொடுத்தார் இல்லையா, அந்த கமிஷனர் வந்து திரும்ப தேடி வருவார் ஷெர்லாக்கை. ஷெர்லாக், நான் வந்து கொலகாரனை பிடிச்சிட்டேன் அப்படிம்பாரு. யார் கொலகாரன் அப்படின்னோடனே ஆர்த்தர்னு ஒரு நேம் சொல்லிட்டு அவன் தான் கொலகாரன் அப்படிம்பாரு. யார் அவன் அப்படின்னா, இவர் எங்கே தங்கியிருந்தாருன்னா, இந்த செத்து போனவர் இந்த ட்ரப்பர் வந்து எங்கே தங்கியிருந்தாரோ ஒரு மேன்ஷனில் தங்கியிருப்பார். அந்த மேன்ஷன் ஓனரோட பையன் தான் அந்த ஆர்த்தர் அப்படிமா. அவன் எதுக்கு இவனை கொலை பண்ணான் அப்படின்னா, அந்த மேன்ஷனில் வந்து இவரை வச்சு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இந்த ட்ரப்பரை வச்சு இந்த ட்ரப்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரப்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த மேன்ஷன் வந்து ஒரு லேடி தான் ரன் பண்ணுவாங்க, ஒரு வயசான லேடி. அவங்களோட பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, 16 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணுவான் இந்த ட்ரப்பர் வந்து. நான் உன்னை லவ் பண்ணுறேம்மா, கல்யாணம் பண்ணுறேம்மா, என் கூட ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு ட்ரப்பர் வந்து பயங்கரமாக அவர் அப்யூஸ் பண்ணுவார். அப்போது இந்த ட்ரப்பர் அந்த பொண்ணோட அண்ணன், அதாவது இந்த அப்யூஸ் பண்ண பொண்ணோட அண்ணன், அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவன் வந்து இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். என்றைக்குனா அந்த ட்ரப்பர் செத்த அன்றைக்கி அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். இதை யார் சொன்னாங்க அப்படின்னா, அந்த மேன்ஷன் வச்சுருக்க இந்த ஆர்த்தரோட அம்மாவே சொல்கிறாங்க, ஆமாம் அவன் ஃபாலோ பண்ணி போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் தான் கொலைகாரன், நாங்கள் அவனை பிடிச்சிட்டோம். சரி, அவனை கொலைகாரன்னு சொல்கிறல்ல, அவன் எப்படி கொண்டிருக்கான் அப்படின்னா, கத்தியை வச்சு குத்திருக்கலாம், எதாவது பண்ணியிருக்கலாம்ல, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னா, கத்தியை வச்சு குத்துனான்னா அங்கே ரத்தம் வந்திருக்கணும்ல, ரத்தமே இல்லை. சரி, அப்படி கொலை பண்ணுறவன் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்திருக்கணும்? இப்படி பல கொஸ்டின் கேட்பான். அந்த கமிஷனரால் ஆன்சர் பண்ண முடியாது. அவருக்கு என்னென்னா, ஷெர்லாக்கோட தான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணணும்னு அங்கே ஒரு ஈகோ, சின்ன ஒரு ஈகோ இருக்கும். அப்போது இல்லை அவன் தான் கொலைகாரன், நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, நீ ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற அப்படின்னு ஷெர்லாக் சொல்லுவார். அவன் சாரி அந்த கமிஷனர் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவார். ஷெர்லாக் வாட்சன்ட்ட என்ன சொல்லுவார்னா, தப்பான ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க, அவன் கொலைகாரன் கிடையாது, கண்டிப்பாக ஆர்த்தர் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லுவான். கொஞ்ச நேரத்தில் திரும்ப கமிஷனர் வந்து என்ன சொல்லுவார்னா, இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு ஷெர்லாக் அப்படின்னு சொல்லி திரும்ப வருவார். என்ன அப்படின்னா, ட்ரப்பரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, ஜோசப் ஸ்ட்ராஞ்சர்சன், அந்த ஸ்ட்ரேஞ்சர்சனும் ஒரு ஹோட்டலில் வந்து செத்து கிடக்கிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. அப்போது நீ ஆர்த்தர் தான் கொலைகாரன்னு அவனை பிடிச்சிட்ட, இப்போ ஆர்த்தர் இங்கே இருக்கிறான், அப்போ அவனை கொன்னது யார்? அங்கேயும் அந்த ரேச்சுங்கிற வார்த்தை எழுதியிருக்கும், RACHங்கிற வார்த்தை எழுதியிருக்கும். அப்போ அங்கேயும் ரேச்சுன்னு எழுதியிருக்குல்ல, அப்போ ரெண்டு பேரையும் பண்ணது ஒரே கொலைகாரன் தான். அப்போ நான் சொன்னது தான் கரெக்டு, ஆர்த்தர் வந்து கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது அங்கே தேடி போவாங்க. அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலில் விண்டோ வழியாக இறங்கியிருப்பாங்க. விண்டோ வழியாக இறங்கி ஜோசப் ஸ்ட்ராஞ்சர்சன் வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருப்பான். அங்கே வந்து கத்தியை வச்சு குத்தியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மருந்து பாட்டிலும் கிடைக்கும், ஒரு பாய்சன் பாட்டில் 2 பாட்டில் கிடைக்கும். இப்போ அந்த பாட்டிலில் ஒரு பாட்டில் வந்து பாய்சன் பாட்டிலாக இருக்கும், இன்னொன்று வந்து பாய்சன்லெஸ் பாட்டிலாக இருக்கும். அப்போது ஷெர்லாக் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்குவான்னா, ஸோ ஓகே, இந்த பாட்டிலில் இருக்க ஒரு டேப்லெட்டை கொடுத்து தான் இங்கே ட்ரப்பர் கொல்லப்பட்டிருக்கலாம், அதனால தான் ட்ரப்பர் உடம்புல எந்த ஒரு பிளட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் கன்க்ளூட் பண்ணிக்குவோம். சரி, அங்கே ஏதாவது ஐ விட்னஸ் இருக்கான்னு பார்த்தா ஒரு பால்காரன் பார்த்துருப்பான். ஆமாம், இந்த பைப் வழியாக இறங்கின ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்ட்டு. அவர் எப்படி இருந்தாருன்னா, ஹைட்டு எவ்வளோ எல்லாமே ஷெர்லாக் சொன்ன மாதிரி தான் இருக்கும். ஷெர்லாக் இதுக்கு முன்னாடி அங்கே இருக்க அந்த ஃபுட் பிரிண்ட்டு, அந்த ஹைட்டு, அந்த ரேச்சுங்கிற வாழ்த்துல எழுதியிருக்க ஹைட்டு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்களா, அதே தான் அந்த மில்க்மேன் சொல்லுவான். 6 அடி உயரம் இருந்தார், ஒரு கோட் போட்டிருந்தார், பிளாக் கோட் போட்டிருந்தார், ஒரு கேப் நினச்சி கேப் எடுத்துகிட்டு போனார். அப்போது எல்லா இடத்துலையும் கேபு சம்மந்தப்படுது. ஒரு ஃபஸ்ட்டு கொலை நடந்த இடத்துலையும் ஒரு கேபுங்கிறது குதிரை வண்டி தான், திரும்பி சொல்லிக்கிறேன். அங்கே ஒரு குதிரை வண்டின்னு நம்ம சொல்லுவோம், அங்கே ஒரு குதிரை வண்டி. அதுக்கப்புறம் இவன்கிட்ட மோதிரத்தை வாங்கிட்டு போகும்போதும் ஒரு குதிரை வண்டி தான்.
மூணாவதாக இப்போ கொலை நடந்த இடத்துலையும் குதிரை வண்டி தான். இதில் ரெண்டாவதாக மோதிரத்தை வாங்கிட்டு போகும்போது ஷெர்லாக் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கடைசி போனால் டிரைவர் மட்டும்தான் இருக்கான், அந்த அம்மாவை காணும். அப்போது ஒருவேளை அந்த டிரைவர் தான் கொலைகாரனாக இருந்திருக்கலாம். அந்த டிரைவர் தான் அந்த உமன் வேஷத்தில் வந்திருக்கலாம், ஓல்டு உமன் வேஷத்தில். அப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணுவான்னா, ஒரு கேப் டிரைவர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஷெர்லாக் என்ன பண்ணுவான்னா, ஷெர்லாக்குக்கு வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த ஹோம்லெஸ் பீப்புள் இருப்பாங்கள்ல, அதில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஷெர்லாக்குக்கு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் அனுப்புவான். இந்த ஹைட்டு இந்த இதில் இருக்கிற ஒரு கேப் டிரைவர் வந்து நம்ம ஊரில் இருக்கிறான், அவனை வந்து 221B பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நாளைக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு கொலைகாரனை பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர்கிட்ட சொல்லுவோம். சொன்ன மாதிரியே ஒரு ஆளை வந்து கூப்பிட்டு வருவாங்க. ஜெஃபர்சன் ஹோப் அப்படின்னு ஒரு ஆள், அவரை கூப்பிட்டு வருவாங்க. அவரை கூப்பிட்டு வந்துட்டு அந்த அவன் என்ன நினச்சிட்டு வருவான், அந்த ஜெஃபர்சன் ஹோப் என்ன நினச்சிட்டு வருவான்னா, வாடகைக்கு வண்டி கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு அவன் குதிரை வண்டி எடுத்துகிட்டு வருவான். இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் சொல்லுவான். அப்படியே அந்த இடத்துல கதை நின்றோம். பார்ட் 1 சொல்லிட்டு இந்த எழுதியிருப்பார் நாவலில். இப்போ பார்ட் 2 எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, இந்த கதை நடக்கிறதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், 1830s நடக்கிற மாதிரி ஒரு கதை ஸ்டார்ட் ஆகும். எங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பாலைவனத்தில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 5 வயசு பொண்ணும் அவர் கூட ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஃபெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து நடந்து போகிறாங்க. அப்போது அந்த பொண்ணு பேர் வந்து லூசி. 2 பேரும் அவங்க வந்து எப்படியோ வழி தவறி இங்கே வந்துட்டாங்க. அந்த ஃபெரியரோட பொண்ணு கிடையாது அவங்க, லூசி வந்து சின்ன பொண்ணு. 2 பேரும் இந்த பாலைவனத்தை எப்படியாவது கடக்கணும்னு போகிறாங்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு வாரமாக சாப்பிடல, கிட்டத்தட்ட அவங்க ஒரு சாகிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் தூரத்தில் ஒரு கூட்டம், ஒரு சில மக்கள் போகிறத வந்து ஃபெரியர் பார்க்குறாரு. இப்போ லூசிட்ட என்ன சொல்கிறாரு, அந்த லூசி அங்கே பாரு, தூரத்தில் மக்கள் இருக்காங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேவதைகளை அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு வழியாக அந்த கூட்டத்துக்கிட்ட போய் சேர்றாங்க. அந்த கூட்டம் வந்து யாருன்னா, மோரமன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு பீப்புள், அதாவது கிறிஸ்டானிட்டிலேயே இருக்கிற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் அவங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு இருக்கும்ல, அசம்பிள் ஆஃப் காட், பெந்தேகோஸ்த், இந்த மாதிரி கிறிஸ்டானிட்டிக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்கும்ல, அதே மாதிரி மோரன்ஸுங்கிறது ஒரு கிறிஸ்டானிட்டிக்குள்ளே ஒரு பிரிவு. அந்த பிரிவை ஃபாலோ பண்ணுற ஒரு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த மக்கள் தான் இவங்களை காப்பாற்றுறாங்க, லூசியும் ஃபெரியரையும். ஃபெரியர் என்ன சொல்லிடுறாருன்னா, இது என்னோட பொண்ணு தான் சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த லூசியை வந்து அவரோட பொண்ணாகவே ஏற்றுக்கிறார். 2 பேரும் வழி தவறி வந்தவங்க, லூசியை வந்து நான் பொண்ணாகவே ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணாக ஏற்றுக்கிறேன். அந்த மோரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாராளமாக நாங்கள் உன்னை காப்பாற்றுறோம், ஒரே ஒரு கண்டிஷன், நீ எங்கள் மதத்துக்கு மாறுன்னு சொல்கிறாங்க. ஃபெரியரும் ஓகே சொல்லிடுறான். இப்படியே அவன் வந்து அவங்க எங்கே போய் வாழ்கிறாங்கன்னா, உத்தா அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் வாழ்கிறாங்க. இந்த ஊரில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஜான் ஃபெரியர், இவன் பேர் வந்து ஃபுல் நேம் வந்து ஜான் ஃபெரியர் வந்து ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஆளாக அந்த ஊரில் வந்து மாறிடுறான். நல்ல வசதி வாய்ப்பு, ஏன்னா கடினமான உழைப்பாளி அவன். அந்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்பு, நிலபுலம் அப்படின்னு சொல்லி வசதியாக இருக்கான். லூசி ஃபெரியர், அதாவது இந்த சின்ன பொண்ணு இப்போ 19 வயசு பொண்ணாயிருது. இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஒரு அழகான, அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு பெண்ணாக வந்து லூசி ஃபெரியர் இருக்கா. இப்போது இந்த மோரன்ஸ்க்கு வந்து என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, அவங்களுக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும். அதாவது மோரன்ஸ்குள்ளேயே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஒருத்தன் வந்து எத்தனை மனைவிகளை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் ஃபெரியர் வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், தன்னோட பொண்ணு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி லூசி கூட வாழ்ந்துட்டு இருப்பார். இந்த நேரத்தில் இவங்க ஒரு நாள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காட்டு வழியில் குதிரை வண்டியில் போவாங்க. குதிரை வண்டி வந்து அந்த அச்சு உடஞ்சி குதிரை வண்டி கீழே வந்துடும். அப்போ அதுலேருந்து வந்தவங்கள யார் காப்பாற்றுவான்னா, ஜெஃபர்சன் ஹோப் அப்படின்னு ஒருத்தன் காப்பாற்றுவான். அவன் வந்து மோரன்ஸ் கிடையாது, அந்த ஏரியாவில் வாழ்கிற ஒரு ஹண்டர். அப்போது அவன் இவங்களை காப்பாற்றுற இடத்துல லூசிக்கும் அந்த ஹோப்புக்கும் இடையில காதல் உருவாகுது. இப்போ 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஜெஃபர்சன் வந்து அந்த ஹோப் வந்து லூசிக்கு எப்படி வேட்டையாடணும்னு சொல்லி கொடுக்குறான், லூசி வந்து அவனுக்கு எப்படி படம் வரையணும்னு சொல்லி கொடுக்குறா, எப்படி ஒரு சிவிக் மேனரிசம் நம்ம கொண்டு வரணும், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள காதல் வந்து நாளுக்கு நாள் வளருது. இவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த முக்கியமான தலைக்கட்டுகளுக்கெல்லாம் தெரியுது. இங்கே நம்மளுக்கு நாடக காதல் அப்படி இப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அவங்களும் அந்த காதல் ஜோடிகளை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன, நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நம்ம இதுக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள உண்டு. அப்போது இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஜான் ஃபெரியரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, வார்ன் பண்ணுறாங்க, உன் பொண்ணு பண்ணுறது சரி கிடையாது, மோரன்ஸில் பிறந்தவங்க மோரன்ஸை தான் கல்யாணம் பண்ணணும், உன் பொண்ணு போய் வேற ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த நம்ம மோரன்ஸ்லேயே நிறைய முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, அதில் முக்கியமாக வந்து எரன் ட்ரெபரும் ஜோசப் ஸ்ட்ரேஞ்சர்சன் இவங்களாம் இருக்காங்க. இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் கட்டி கொடு அப்படின்னு அவங்க அந்த மத குருமார் இருப்பார்ல, அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. ஜான் ஃபெரியர் வந்து மறுக்கிறான். ஆனால் அது வந்து மிரட்டல் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க, அடுத்து மிரட்டல் ஆகுது. நீ மறுத்தனா நீ கடவுளோட கோவத்துக்கு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வேறு வழியே இல்லை, நான் சரின்னு சொல்லிடுறான். இங்கே வந்து தன்னோட பொண்ணுகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுறாங்க அப்படின்னு. லூசி வந்து அழுகிறா.
என்னை வந்து என்னோட விருப்பம் இல்லாமல் ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துறாதீங்க, நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி லூசி அழுகுறா. ஜான் ஃபெரியருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதே நேரத்தில் ஹோப்பும் வருவான். அப்போது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்மா, இந்த மாதிரி ஊரில் வந்து இப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே, அப்போ நம்ம எல்லாம் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்மா. அப்போது ஜெஃபர்சன், ஹோப், ஜான் ஃபெரியர், லூசி எல்லோரும் தப்பிச்சு அங்கேருந்து போவாங்க. இவங்க தப்பிச்சு போகிறத அந்த மோரமன் இளைஞர்கள் பார்த்துருவாங்க. குறிப்பாக அந்த ட்ரப்பர், ஸ்ட்ரேஞ்சர்சன் இவங்க தான் பார்த்துருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மலை மேலே ஏறி போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தப்பிக்க முடியாதுன்னு ஹோப்புக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஹோப் என்ன சொல்லுவான்னா, இவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல மறைவிடமாக வச்சுட்டு நீங்கள் இங்கேயே இருங்க, நான் என் நண்பர்களை கூப்பிட்டு வரேன், அப்படின்னா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அவன் நண்பர்களை கூப்பிட போவான். நண்பர்களை கூப்பிட்டுட்டு அவன் வர்றதுக்குள்ளே பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஜான் ஃபெரியரோட பாடி மட்டும் கிடக்கும். ஏன்னா ட்ரப்பர் என்ன பண்ணியிருப்பானா, துப்பாக்கி வச்சு ஜானை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து லூசியை தூக்கிட்டு போயிருப்பான். அங்கேருந்து லூசியை தேடி அலையுமா ஹோப், தன்னோட காதலி எப்படியாவது அடைஞ்சிடணும்னு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு நாள் தெரிய வரும், லூசியும் செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ட்ரப்பருக்கு வந்து லூசியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. தன்னோட காதலனை பிரிஞ்சனாலையும் தன்னோட அப்பா செத்து போனதுனாலையும் அந்த வருத்தத்திலேயே லூசி செத்து போயிடுவாள். லூசியோட சமாதிக்கு போவான் ஒரு நாள் ஹோப். போயிட்டு அங்கே போகும்போது தான் அவனுக்கு அந்த வெட்டிங் ரிங்கு கிடைக்கும், லூசியோட வெட்டிங் ரிங். இந்த கதையில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு வெட்டிங் ரிங். அந்த வெட்டிங் ரிங் கிடைக்கும். அங்கே போய் அந்த சமாதி மேலே சத்தியம் பண்ணுவான். உன்னோட சாவுக்கும் உன்னோட அப்பாவோட சாவுக்கும் காரணமானவங்க எங்கே இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவங்கள தேடி கொலை பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுவான். இதே மாதிரி இதை வந்து ட்ரப்பருக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸனுக்கும் தெரிஞ்சிடும். அப்போ இங்கேருந்து அவன் தேடி வருவான், ஒருத்த வெஞ்சன்ஸோடு அலைகிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்கள எல்லா இடத்தையும் தேடி 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 அலைவான். லூசி செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து அவங்கள லண்டனில் பார்ப்பான் ஹோப். அப்போ அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெஃபர்சன், ஹோப் வந்து அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவான். இதில் அவன் கொலை பண்ணும்போது அவனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இத்தனை வருஷம் ஆச்சு, இதுக்கடுத்து நம்ம பழி வாங்க போகிறோம், கடவுளுக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு முதல் கொலை பண்ணும்போது, அந்த ட்ரப்பரை கொலை பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, 2 பாட்டில் மாத்திரையை வந்து ட்ரப்பர் முன்னாடி வைப்பான். ஒன்றில் விஷம் இருக்கும், இன்னொன்றில் விஷம் இருக்காது. இதில் நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு, கடவுள் தீர்மானிக்கணும் நீ சாகணுமா சாகக்கூடாதா அப்படின்னு சொல்லி செய்வான். அதில் வந்து விஷமுள்ள மாத்திரையை தான் ட்ரப்பர் சாப்பிடுவான். அப்போ கடவுள் வந்து என்ன உன்னை கொல்லலான்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்ட்ரேஞ்சர்ஸனை போய் கொல்லுவான். ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஹோப்பை பிடிச்சிருவாங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். ஹோப் என்ன சொல்லுவான்னா, எனக்கு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை, ஏன்னா என் காதலியோட சாவுக்கு காரணமான நம்ம அப்பாவோட சாவுக்கு காரணமான எல்லாரையும் நான் பழி வாங்கிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் வந்து போலீஸோட போவான். ஷெர்லாக் ஹோம்ஸோட அறிவையும் அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண விதத்தையும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான் வாட்சன். அப்படி இந்த கதை முடிஞ்சிடும். இந்த ஸ்டடி இன் ஸ்கார்லெட்டுங்கிற இந்த கதையை தழுவி நிறையா திரைப்படங்கள், வெப்சீரிஸ் எடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நடித்த, ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன்ல, அந்த பிபிசி ஷெர்லாக் ஹோம்ஸ் வெப் சீரிஸில் வந்து எபிசோடு இதை தழுவி எடுக்கப்பட்டது தான். ஸ்டடி இன் பிங்க்னு இருக்கும் அதில். ஆனால் கதை வந்து கம்ப்ளீட்டாக வேறு. ஆனால் இந்த கோர் மட்டும் எடுத்திருப்பாங்க, ஒரு 2-3 விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் வில்லன் என்ன பண்ணுவான்னா, கொல்றதுக்கு முன்னாடி யாரை கொலை பண்ணுறானோ அவங்க முன்னாடி 2 பாட்டில் மருந்து வைப்பான். ஒன்றில் விஷம் இருக்கும், இன்னொன்று விஷம் இல்லாமல் இருக்கும். அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுலேயும் வில்லன் என்னவாக இருப்பான்னா கேப் டிரைவராக தான் இருப்பான். அங்கேயே ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் அந்த எபிசோடில் தான் முதல் முறையாக சந்திச்சுக்குவாங்க. இந்த மாதிரி அதுவும் இதை தழுவி எடுக்கப்பட்டதான். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். இந்த ஸ்டடி இன் ஸ்கார்லெட்டோட மிகப்பெரிய வெற்றி தான் அந்த எழுத்தாளரை வந்து தொடர்ந்து ஷெர்லாக் ஹோம்ஸ், வாட்சனை வச்சு நிறைய கதைகள் எழுத வச்சுச்சு. அடுத்து இன்னொரு ஷெர்லாக் ஹோம்ஸ் கதையோட இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி.